ரிமஷந்தூரியாந்தராபா. டியர் இன் கிரைஸ்ட், உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். காரணம், வேதம் சொல்கிறது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபங்கள். ஊக்கமான ஜெபம் கண்டிப்பாக தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுத்தரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்க போராட்டங்கள், கட்டுகளை கத்தர் உடைத்து ரிமஷந்தூரியாந்தராபா, பலவீனங்கள், சோர்வுகள், வியாகுலங்களை உடைத்து சிறையிருப்புகளை கத்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம் வேதத்தில் அருமையான தானியேலின் ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது, தானியேல் மிகவும் ஒரு டெடிகேஷன், தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு சகோதரனாய், ஒரு தேவ மனிதனாய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எப்பெல்லாம் நாம் ஒரு அர்ப்பணிப்போடு, ஒரு பிரதிஷ்டையோடு கூட வாழ்கிறோமோ, அந்த பிரதிஷ்டை நம்மை தேவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை, தேவனுடைய மறைப்பொருள்களை, தேவன் நமக்கு அநேக மறைப்பொருள்களை வெளிப்படுத்தக்கூடிய கிருபையில் ஒரு விசேஷமான நபர்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருப்பார். அந்த டெடிகேஷன், அந்த உத்தமம், எது ஊரோடு நாம் ஒத்து வாழ்கிறவர்களாய் இல்லாதபடிக்கு, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்திராதபடிக்கலாம் ஒரு அர்ப்பணிப்போடு கூட நாம் இருப்போமே. ஆனால் நிச்சயமாக அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நம்மை தேவனோடு கூட இன்னும் அநேக காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில் இணைக்கக்கூடியதாய் அது இருக்கும். லென்சி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை டாட்டர், ஹர் நேம் இஸ் ஜோசப். நன்றிப்பா. அருமையான சகோதரிக்காக எவா ஜோசப், அந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, அந்த மகளுடைய வாழ்க்கையில் இருக்க போராட்டங்களை கத்தர் மாற்றி போடுங்க. ரிமஷந்தூரியாந்தராப்பா, என்ன காரியத்திற்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்களோ அந்த காரியங்களை கத்தர் வாய்க்க செய்யுங்கப்பா. நீர் இருதயங்களை அறிந்த தேவன் அப்பா. நீர் நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக எங்களுடைய தேவைகளை அறிந்த தேவன். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே, தானியேல் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே கட்டளை வெளிப்பட்டது என்று வேதம் சொல்கிறதுப்பா. அப்படியப்பா, அருமையான பிள்ளைகளோட ஒவ்வொரு ஜெப குறிப்புகள் போடுவதற்கு முன்பாகவே அந்த ஜெப குறிப்புகளுக்கு கர்த்தர் நீர் பதில் கொடுப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எஸ்எஸ் ஸ்கூல் சர்வீஸ் பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர், உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிற நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். நிறைய ஆவிக்குரிய காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசையாய் இருக்கிறேன். உடனே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆவியில் பலப்பட தான் உங்களுடைய பொருளாதாரத்திலும் சரி, நல்ல ஒரு உழைப்பிலும் சரி, தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை மறந்து போகாதீங்க. நேற்று ஒரு சகோதரி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 12 வருஷமாக ஒரு மரண பயம். இப்போ நம்ம பயப்படாமல் இருக்க கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலப்பட தான் பயம், திகில், கலக்கம், அந்த கான்ஃபிடென்ட் அதிகமாக நமக்கு தேவனோடு கூட இருக்க தான் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்கிற நம்பிக்கையும் தைரியமும் வருகும். ஆமென். நேற்று ஒரு சகோதரியிடம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை சொன்னார். நான் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் அழைத்து கொண்டு போனேன் என்றால், அந்த பிள்ளைங்கள் எனக்காக அவர்கள் மகிமையாக இருக்க வேண்டும், என் மகிமை வெளிப்பட வேண்டும் என்று நான் இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் அழைத்து சென்றேன். ஆனாலும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. நம்ம அங்கே போய் அது நல்ல ஒரு ஃபெர்டிலைஸ், நல்ல ஒரு தேசம், நல்ல ஒரு பண்படுத்தப்பட்ட நிலமாக, அந்த நிலத்தை நம்ம பயன்படுத்தணும். எப்படி தேவன் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார், அதே போல் நல்ல ஒரு எதிர்காலத்தை நல்ல தொழிலை கொடுத்துருக்கிறார். இதை வைத்து கொண்டு நாம் இன்னும் முயற்சி செய்து வெற்றி பெறுகிறவர்களாய் மாற வேண்டும். எதுவுமே மேஜிக் கிடையாது. கர்த்தர் எதுவும் மேஜிக்காக செய்ய மாட்டார். நம் மீது அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். என் பிள்ளை நல்லா உழைக்கும், அந்த உழைப்புக்கேற்ற பலனை நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமீன். இன்னைக்கு தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்புள்ள ஜெபம், அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை